வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். அதேபோல சில அரசாங்க அறிவிப்புகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அனைத்தும் தமிழிலேயே நமது கனடிய தமிழ் உறவுகளுக்காக பகிரப்பட இருக்கின்றது. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்ற நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் 2025-2026 நிதியாண்டிற்கான பூர்வாங்க பொருளாதார தரவுகளை மத்திய நிதித்துறை வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி கனடிய அரசாங்கம் சுமார் $55.28 பில்லியன் பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது. கடந்த நிதியாண்டில் இது 43.15 பில்லியனாக இருந்த நிலையில் இம்முறை பற்றாக்குறை பாரிய அளவிலே அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 2025 முதல் மார்ச் 2026 வரையிலான காலப்பகுதியிலே 500.02 பில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ள போதிலும் அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் பெருமளவு அதிகரித்தமையால் இந்த பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதிகரித்து வருகின்ற பணவீக்கம் காரணமாக அரசின் கடன் சுமை கட்டணங்கள் 53.71 பில்லியனாக உயர்ந்துள்ளது. அத்துடன் அரச ஓய்வூதிய திட்டங்களில் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற கணிசமான மாற்றங்கள் காரணமாக 13.7 பில்லியன் ரூபாய் இழப்பாக ஏற்பட்டிருக்கின்றது. முன்னதாக நிதியமைச்சர் 66.9 பில்லியன் பாரிய பற்றாக்குறை ஒன்று ஏற்படும் என்று கூறியிருந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த இலக்கங்களிலே இறுதி வரி மதிப்பீடுகள் சேர்க்கப்படவில்லை என்று நிதித்துறை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலே நடைபெற்ற 2026 G7 டிஜிட்டல் அமைச்சர்கள் கூட்டத்திலே செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பம் சார்ந்த கனடாவினுடைய இலக்குகளுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. இந்த கூட்டத்திலே கனடாவை பிரதிநிதித்துவப்படுத்திய புதிய டிஜிட்டல் புத்தாக்க அமைச்சரான எவல் சலமன் பொருளாதார வளர்ச்சிக்காக இத்தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் கனடாவின் திட்டங்களை வலியுறுத்தினார். மேலும் பிரான்ஸ் அமைச்சருடன் இணைந்து குவாண்டம் டெக்னாலஜியிலே புதிய ஒத்துழைப்பு தொடர்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்றிலும் அவர் கைச்சாத்திட்டார். தொழில்நுட்பங்களை ஆயுதமாக்குவதை தவிர்த்து சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். இது தவிர மிஸ்ட்ரல் AI, செப்ரான் போன்ற முன்னணி நிறுவனங்களுடனான சந்திப்புகளின் ஊடாக வர்த்தக உறவுகளையும் அவர் மேம்படுத்தியுள்ளார். கனடிய தொழில்நுட்ப நிறுவனங்களை பிரான்சின் IRCAD நிறுவனத்துடன் இணைந்து மருத்துவ துறையிலே புதிய முன்னேற்றங்களை காணும் பல $1 மில்லியன் கூட்டாண்மை திட்டத்தையும் அமைச்சர் அறிவித்திருந்தார். இது சர்வதேச அரங்கிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி ஒரு பாதுகாப்பான உலகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக மாற்றலாம் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது. கனடாவை அந்த அடிப்படையிலே ஒரு முன்னோடி நாடாக அது மாற்றியிருக்கின்றது. 2026-2027 நிதியாண்டிற்கான துணை மதிப்பீடுகளை கனடிய அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பித்துள்ளதுடன் புதிய திட்டங்களுக்காக 11.1 பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கான நாடாளுமன்ற அனுமதியை கோரியிருக்கின்றது. உள்நாட்டு உட்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய முன்னுரிமை திட்டங்களுக்காக இந்த பாரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக பூர்வீக சமூகங்களின் நீண்டகால ஒப்பந்த தீர்வுகள் மற்றும் மனநல மேம்பாட்டிற்காக $4 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டு வசதி திட்டங்களை ஊக்குவிக்கின்ற விதமாக $2.3 பில்லியன் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல கனடாவினுடைய நேட்டோ பாதுகாப்பு கூட்டாண்மை மற்றும் இராணுவ தயார் நிலையை மேம்படுத்துவதற்காக $837 மில்லியன் வழங்கப்பட இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள போக்குவரத்து துறையை மீட்பதற்காக $1.2 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு நாடாளுமன்றம் முழுமையாக ஒப்புதல் அளிக்கின்ற பட்சத்திலே 2026-27 நிதியாண்டிற்கான மொத்த பட்ஜெட் செலவினம் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையிலே $513.9 பில்லியனாக அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேயர்களே, உலகளாவிய ரீதியிலே பார்த்தமாக இருந்தால் மருத்துவத்துறைக்கு பல்வேறு நாடுகளும் சிவப்பு கம்பளம் விரித்து வெளிநாட்டு பணியாளர்களை வரவேற்றுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் கனடாவும் இதற்கு விதிவிலக்கல்ல. அதிலும் கியூபெக் மாகாணமானது முன்னோடியாக மாறியிருக்கின்றது. கியூபெக் மாகாணத்திலே மருத்துவ பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கின்ற நோக்கிலே வெளிநாட்டில் பயிற்சி பெற்ற சுகாதார பணியாளர்களினுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கான திறந்த பணி அனுமதி விதிகளை கனேடிய குடிவரவு மற்றும் அகதிகள் திணைக்களம் பெருமளவிலே தளர்த்தி இருப்பது தற்போது பெரும் வரவேற்புகளை பெற்றிருக்கின்றது. இதன்படி பிரதான பணியாளரின் விசா குறைந்தது 16 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற கடுமையான விதிமுறையில் இருந்து கியூபெக் விண்ணப்பதாரர்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த சலுகை பதிவு செய்யப்பட்ட தாதியர், சுவாச சிகிச்சையாளர்கள் மற்றும் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பவியலாளர்கள் ஆகிய துறைகளில் பணியாற்றுவோரினுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தகுதியானவர்கள் என்று நம்புபவர்கள் conjoint SAN TQC என்கின்ற குறியீட்டை
இடைவெளி இல்லாமல் பயன்படுத்தி 3 தரப்பு ஆதரவு கடிதத்துடன் ஆன்லைன் ஊடாக இலகுவாக விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசேட சலுகை கியூபெக் மாகாணத்துக்கு மட்டுமே உரித்தானது என அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கனடா போஸ்ட் நிறுவனமானது 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிலே வரிகளுக்கு முன்னர் $205 மில்லியன் பாரிய இழப்பை பதிவு செய்திருக்கின்றது. அரச நிதியுதவியில் தங்கியிருப்பதை தவிர்ப்பதற்காக நாடளாவிய ரீதியிலே சமூக அஞ்சல் பெட்டிகளை நிறுவுகின்ற திட்டத்தை கனடா போஸ்ட் முடுக்கிவிட்டுள்ள நிலையிலேயே இந்த மோசமான நிதி அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. கடந்த 2025 நிதியாண்டிலும் சுமார் $1.57 பில்லியன் இழப்பை சந்தித்திருந்த நிலையிலே தபால் தொழிலாளர் சங்கத்துடனான ஒப்பந்தங்களில் ஏற்பட்ட தாமதமே தற்போதைய வருவாய் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என நிர்வாகம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. வணிக அஞ்சல் மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் துறையிலும் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு விநியோக கட்டணங்களை குறைத்ததனூடாக சுமார் 19 மில்லியன் வரை செலவினங்கள் குறைக்கப்பட்டிருந்த போதிலும் அஞ்சல் பாவனையில் ஏற்பட்டுள்ள பாரிய சரிவானது நிறுவனத்தை மேலும் நிதி நெருக்கடிக்குள் தள்ளிக்கொண்டே செல்லுகிறது. மனிடோபா மாகாணம் மத்தியஸ் கொலம் கிரிநேசனில் உள்ள புகர்பெகான் பகுதியிலே பழிவாங்கும் நோக்கில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக 2 சிறுவர்களை RCMP காவல்துறையினர் மே 29ஆம் தேதி அன்று கைது செய்திருக்கிறார்கள். மே 26 அதிகாலை 12:50 மணியளவிலே குடியிருப்பு ஒன்றை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கிடைத்த அவசர தகவலை அடுத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீட்டில் பலர் இருந்தும் நல்வாய்ப்பாக எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. தீவிர விசாரணைகளுக்கு பின்னர் 14 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக 45 நிமிடங்களுக்கு முன்பு அதே பகுதியில் குவாட் வாகனத்தில் சென்ற 2 மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு பழி வாங்கும் வகையிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் கருதுகிறார்கள். தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலே சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய RCMP தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதிவேகமாக பயணித்து போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்ற ஆல்பர்டா கல்கரியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளதாக சஸ்கட்சுவன் RCMP மே 29 அன்று தெரிவித்துள்ளது. அதாவது மே 27ஆம் தேதி மதியம் 12:10 அளவிலே 1ஆம் இலக்க நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற காரை அவதானித்த மூஸ்டியோ RCMP போலீசார் மேலதிக உதவிகளை கோரினார்கள். 110 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு உள்ள பகுதியிலே மணிக்கு 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்திலே குறித்த நபர் பயணித்ததாக வேக கட்டுப்பாட்டு கருவிகளின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டது. போலீசார் எச்சரிக்கை விளக்குகளை ஒளிரச் செய்து வாகனத்தை நிறுத்த முற்பட்ட போதிலும் அவர் நிற்காமல் தப்பியோடியுள்ளார். பின்னர் ஸ்விப்கரன் பகுதியில் வைத்து குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டு சாரதி பாதுகாப்பாக கைது செய்யப்பட்டார். அவர் மீது ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் $580 அபராதமும் விதிக்கப்பட்டு அவரது சாரதி அனுமதி பத்திரமும் 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ ஜோர்ஜ் டவுன் பகுதியிலே இடம்பெற்ற சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பிலே 28 வயதான சங்கல்ப் சிங் என்பவரை கைது செய்துள்ளதாக ஹால்டன் பிராந்திய போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். மே 25ஆம் தேதி இரவு 7:10 அளவிலே ஜேம்ஸ் மற்றும் டிரேப்டர் வீதிகள் சந்திப்புக்கு அருகிலே தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த 13 வயது சிறுமியிடம் பேச்சு கொடுத்து சந்தேக நபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக சிறுமிக்கு பெரிய அளவிலே காயங்கள் எதுவுமே ஏற்படவில்லை. மே 29 அன்று கைது செய்யப்பட்ட சங்கல்ப் சிங் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு மில்டனிலே பிணை விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவரால் வேறு பலரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் அவ்வாறானவர்கள் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியிருக்கிறார்கள். வினிபெக்கில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் வெளியே இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்று தொடர்பாக அதாவது கத்திக்குத்து சம்பவம் ஒன்று தொடர்பாக 2 பேரை கைது செய்துள்ளதாக வினிபெக் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மே 29 அதிகாலை வில்லியம்ஸ் அவென்யூ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு வெளியே 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அப்பகுதிக்கு விரைந்தார்கள். அடையாளம் தெரியாத இருவரால் தாக்கப்பட்ட இளைஞர் காயங்களுடன் தானாகவே மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து தற்போது அவர் அபாய கட்டத்தை தாண்டி இருக்கின்றார். தாக்குதலின் பின்னர் தப்பியோடிய 26 வயதான பாரிக் குயின்டன் பியடி மற்றும் 28 வயதான ஜெராட் ரான்ஸ்டன் ஹில் ஆகிய 2 சந்தேக நபர்களையும் K9 மோப்பநாய் பிரிவின் உதவியுடன் போலீசார் மடக்கி பிடித்தார்கள். இருவர் மீதும் கடுமையான தாக்குதல் மற்றும் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறியமை போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லேப்ரட் பகுதியிலே முன்னெடுக்கப்பட்ட வாகன சோதனையின் போது பெருமளவு கொகைன் போதைப் பொருளை மீட்டதுடன் 2 கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிராந்திய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளை முறியடிக்கின்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மே 27 அன்று ஹவுலி பகுதியிலே RCMP RNC கூட்டுப்படையினர் JFF வெஸ்ட் பகுதியிலே விசேட கண்காணிப்பிலே ஈடுபட்டார்கள். இதன்போது போதைப்பொருள் பரிமாற்றம் நடப்பதாக சந்தேகிக்கப்பட்ட வாகனம் ஒன்றை டீர் லேக் போலீசாரின் உதவியுடன் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டார்கள்.
குறித்த வாகனத்தில் பெருமளவு கொகைன் மீட்கப்பட்டதை அடுத்து அதிலிருந்து நோரிஸ் பாயிண்டைச் சேர்ந்த 66 வயதுடைய முதியவர் மற்றும் கர்ணபுருக்கைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் மீது முறைப்படி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் டொரண்டோ மற்றும் ஓஹான் பகுதியிலே இருக்கின்ற 2 ஜூத ஜெப ஆலயங்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பிலே 2வது சந்தேக நபரை கைது செய்திருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலே நள்ளிரவு வேளையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூடுகளில் ஆலயத்தின் முன் கதவுகள் சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இது தொடர்பில் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்ட கூட்டு புலனாய்வு விசாரணைகளின் தொடர்ச்சியாக மே 27 அன்று கேம்பிரிட்ஜ் நகரில் இருக்கின்ற வீடொன்றிலே ஓட்டலூர் பிராந்திய போலீசாரின் உதவியுடன் விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் அவருடைய பெயர் வெளியிடப்படவில்லை. இதன் தொடர்ச்சியான விசாரணைகளின் ஒரு பகுதியாகத்தான் இன்னொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்கள் மீது தற்போது பொறுப்பற்ற முறையில் துப்பாக்கியால் சுட்டமை, குற்றம் செய்ய சதி செய்தமை மற்றும் ஆயுத கடத்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒன்டாரியோ விட்பி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தொன்றிலே 4 பதின்ம வயதினர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மே 28ஆம் தேதி அதிகாலை 5:35 அளவிலே சில்வர் ஃபாக்ஸ் குதிரையேற்ற கிளப் அருகிலே பயணித்துக் கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர பள்ளத்திலே தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தின் வேகம் காரணமாக காரில் இருந்த இருவர் வெளியே தூக்கி வீசப்பட்டார்கள். இதில் 16 வயது சிறுமியொருவர் சுமார் 100 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையிலே ஹெலிகாப்டர் மூலம் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். பயங்கரமான இந்த விபத்திலே சிக்கிய 4 இளைஞர்களும் தற்போது மருத்துவமனையில் அபாய கட்டத்தை தாண்டி சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விபத்துக்கான காரணம் குறித்து டர்ஹாம் பிராந்திய போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் பொதுமக்களிடம் டேஷ்கேம் காணொலிகள் ஏதும் இருப்பின் வழங்குமாறு கோரியிருக்கிறார்கள். கியூபெக் நகரில் இடம்பெற்ற ஒரு பணியிட விபத்தொன்றில் முதியவர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி மதியம் 2:20 அளவிலே வியூபோர்ட் பகுதியில் இருக்கின்ற வணிக வளாகத்துக்கு வெளியே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. குறித்த வணிக வளாக பகுதியிலே நகர்ந்து கொண்டிருந்த பேருந்து ஒன்று மோதியதிலேயே குறித்த முதியவர் படுகாயமடைந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது. பலத்த காயமடைந்த தொழிலாளியான இவரை மீட்புக் குழுவினர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பணியிட விபத்து என்பதால் மாகாண பணியிட பாதுகாப்பு வாரியமான CNESST உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய தடயவியல் நிபுணர்களும் போலீசாருடன் இணைந்து விசாரணைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நோர்வே பகுதியிலே சிவப்பு விளக்கை மீறிச் சென்று பல வாகனங்களை மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்திய பாரிய லொரி ஒன்றினுடைய சாரதி மற்றும் குறித்த நிறுவனத்தின் மீது போலீசார் பல குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மே 28ஆம் தேதி மாலை 6:10 அளவிலே 11ஆம் இலக்க நெடுஞ்சாலை சந்திப்பிலேதான் இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. போக்குவரத்து சமிக்ஞைகளை மீறி அதிவேகமாக சென்ற லொரி பயணிகள் வாகனம் ஒன்றின் மீது மோதியதுடன் நிற்காமல் தொடர்ந்து சென்று பல கார்கள் மீது மோதி சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வளவு பெரிய விபத்து நிகழ்ந்த போதிலும் நல்வாய்ப்பாக ஒருவருக்கு மட்டுமே சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் விபத்துக்குள்ளான லொரியை பரிசோதித்ததிலே அதில் பல முக்கிய இயந்திர கோளாறுகள் இருந்தமை கண்டறியப்பட்டது. இதனையடுத்து லொரியினுடைய பதிவு எண்கள் சம்பவ இடத்திலேயே பறிமுதல் செய்யப்பட்டது. அல்பர்டாவை சேர்ந்த 29 வயதான சாரதி மற்றும் பிராம்டனை தளமாக கொண்ட அவரது நிறுவனம் ஆகியவற்றுக்கு எதிராக 16 கடுமையான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.